சார் 2019லேருந்து 2024 வரைக்கும் பார்லிமெண்ட் செஷன் அப்படின்னு வந்தாலே தமிழ் அதிகமாக ஒரு பேர் உச்சரிக்கப்பட்டதுன்னா அது உங்களோட பேராக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம உள்ளார வந்தோம்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணும், அது மாதிரியான வெளியில இருந்தே நம்ம குரல் கொடுத்துட்டு இருந்தா. ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேணா எனக்கு, நான் சென்ட்ரல் மட்டும் நான் ஃபுல்லாகவும் சொல்லிட முடியாது. சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஒரு 5 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்தாலும் அடுத்த முறை 2024 ஏன் வாய்ப்பு கிடைக்கல? திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு இது. ஒரு அன்புமணி மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபிகர் இங்கே நிற்கிறப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு யோசனை இருக்க தானே செய்யும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான வெளியேற்றம் கொடுக்குறேன், கேண்டிடேச்சர் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கு. 70,000 ஓட்டு டிஃபரன்ஸ், ஒரு கம்ஃபர்டபுள் பின்ன தலைவர் என்ன சொன்னாங்க? காலையில் இது போட்டு பார்த்தேன், தருமபுரி ட்ரெயிலிங் போச்சு, ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டுட்டு. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஹிந்தியில் பேசினா ட்ரான்ஸ்லேட் கேட்க மாட்டேன். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். 2019லேருந்து 2024 வரைக்கும் பார்லிமெண்ட் செஷன் அப்படின்னு வந்தாலே தமிழ் அதிகமாக ஒரு பேர் உச்சரிக்கப்பட்டதுன்னா அது உங்களோட பேராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எப்படி இருக்கீங்க சார்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கேன். படித்த ப்ரொஃபஷனை பார்த்துட்ருக்கேன். ஓகே. பாலிட்டிக்ஸும் வந்து இருக்குது. பட் ஆனால் மெயினாக இப்போ வந்துட்டு ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ரேடியாலஜிஸ்ட், ஸோ ஸ்கேன்ஸ், ரிப்போர்ட்ஸ், அது மாதிரி டைம் போயிட்டுருக்கு. ஸோ அதை உங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல்லையே உங்கள் நேமு, அதுக்கு கீழே வந்து ரேடியாலஜிஸ்ட் அவ்வளோ மட்டும் தான் இருக்குது, அதை தாண்டி வேறு எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு இருக்கீங்களா சார்? இல்லை, அது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்த வரைக்கும் போட்டோம். அதுக்கப்புறம் 17th லோக்சபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு போட்டிருந்தோம். சரி, அது பார்க்கும்போது சில பேர் இன்னமும் இருக்கோமா, இல்லை இது 18th லோக்சபா வந்துச்சு, இல்லை சரி அதனால் இதுன்னு சொல்லிட்டு வேண்டாம், இப்போது ப்ரொஃபஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னும் டைம் இருக்குது, அதனால் இப்போதைக்கு ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருக்கேன். சார், பாலிடிக்ஸ் ரொம்ப பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட ஃபேமிலி வந்து பெரிய ஒரு ட்ரெடிஷன் உள்ளது. தாத்தா வந்து காங்கிரஸில் இருந்தாங்க. ஸோ நீங்கள் டிஎம்கே உள்ளே வந்த ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு இல்லையா? தாத்தாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க பாலிடிக்ஸ். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி இருந்துச்சு, பாலிடிக்ஸ் இன்ஸ்பிரேஷன்? எப்பயுமே நமக்கு வந்து ஒரு அரசியல் சார்ந்து வரணும்னு ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துச்சு. நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது கூட இன்னும் என் சிஸ்டர் லெட்டர் வச்சுருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் வந்து நான் லெட்டர் வீட்டுக்கு போட்டிருக்கேன், ஐ வில் பிகம் MP ஒன் டேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சின்ன 5th ஸ்டாண்டர்டில் சொல்லி, ஸோ எனக்கு டாக்டர் ஆகணும்னு இருந்துச்சு, எனக்கு எம்பியும் ஆகணும்னு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படிப்பு சார்ந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டு பின்னாடி அரசியல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் மேலே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இது இருக்கும். ஸோ அவர் எப்போ வருவாரா இல்லையான்ற ஒரு டைமுக்கே வந்து அந்த ஒரு காலகட்டம்லாம் 96ல் இருந்து அது மாதிரியான ஒரு டைமில் வந்து இது பண்ணுறதில்ல. சரி, அவர் இல்லைன்ன பின்னாடி வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது உள்ளார வரணுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நான் வந்து டெமோக்ராட்டில் சேரலாமா ரிப்பப்ளிக்கில் சேரலாமான்னு வந்து நான் யோசிக்க முடியாது. ஸோ இங்கே இருக்கிற இதில் சூழலில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம கொள்கை சார்ந்து என்ன இருக்கும், அது மாதிரி இருக்கும் பார்க்கும்போது வந்து ஆஃப்கோர்ஸ் 2 திராவிடியன் பார்ட்டிஸ் தான் வந்து இதில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம உள்ளார வந்தோம்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணும், அது மாதிரியான வெளியில இருந்தே நம்ம குரல் கொடுத்துட்டு இருந்தால், சில பேர் அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க, அது சாக்கடையாக இருந்தாலுமே அது உள்ளார வந்து க்ளீன் பண்ணால் தான் வந்து நமக்கான ஒரு இடத்த வந்து நம்ம, அதாவது எஜுகேட்டட் பீப்புளுக்கும் ஒரு இடம் இருக்குது, நம்ம நினச்சா சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட எவ்வளோ டர்ட்டியாக இருந்தாலும் இந்த சிஸ்டம் அது உள்ளார வந்து தான் நம்ம பண்ண முடியுன்ற ஒரு இதில். ஸோ ஹேவிங் போத் திராவிடியன் பார்ட்டிஸ், ஏடிஎம்கேவா டிஎம்கே நம்ம பார்க்கும்போது கொள்கை ரீதியாக வந்து நம்ம இருக்கும்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரின்சிபல்ஸ், ஐடியாலஜிஸ் வந்து நிறைய மேட்ச் ஆனதுனால வந்து அது ஒரு சாய்ஸ் எடுத்து. 96 அந்த காலகட்டம் சொல்கிறீங்க, அப்போ வந்து ஸ்கூல் அதாவது +1 +2 அந்த டைம் மாதம் இல்லை 96ல் வந்து நான் ஃபஸ்ட் இயர் மெடிசன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் காலேஜ் சேர்ந்தேன். ஸோ அப்போ தலைவரோட பேட்டிலாம் வந்து இதில் வரும்போது சூப்பர் ஸ்டார் வந்து அந்த அன்றைக்கி ரோட்லேயே யாருமே இல்லை, அவர் வந்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லி அப்போ தூர்தர்ஷனில் ஒரு இன்டர்வியூலாம் போட்டுருந்தோம். அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ வந்து ரோட்டில் கூட யாருமே ஒரு வண்டி இல்லை, இது இல்லை, அந்த ஒரு அவ்வளோ ஒரு இது மூவ் பண்ணார். அப்போ காங்கிரஸில் இது பண்ணி டிஎம்சி ஃபார்ம் ஆகி அந்த ஒரு டைம் ஸோ அதெல்லாம் வந்து அது அந்த டைமில் அவர் வந்திருந்தாருன்னா ஒரு கரெக்ட் டைமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வேளை தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அந்த கட்சியில் தான் நீங்கள் இன்னும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், ஏன்னா சினிமாவும் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் சூப்பர் ஸ்டாரோட படம் மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். சப்போஸ் அது மிஸ் பண்ணிட்டேன்னா பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தா பாஷா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணல. ஓகே சார், இப்போ சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஒரு பிகாமோ இல்லைனா ஒரு அதிகபட்சம் போனால் LLB அந்த மாதிரி எடுத்துட்டு அரசியலுக்குள்ள வரதுக்கான பாத் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு பத்திரிகை துறையிலேருந்து கூட வந்திருப்பான். நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அது ஃபேமிலி சாய்ஸா இல்லை உங்களோட? இல்லை, எனக்கு எப்பயுமே வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் தி பெஸ்ட் இன் மை லைஃப். ஸோ ப்ரொஃபஷன்னு பார்த்தோம்னா ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் வந்து ஒரு இது இருக்கும், அரசியல்னு பார்த்தா ஒரு எம்பின்றது ஒரு இது இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேட் தி பெஸ்ட் இன் மை லைஃப்.
ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அது ஒரு நேச்சுரல் சாய்ஸாக வந்து இது இருந்துச்சு. ஒரு மெடிசன் படிச்சுட்டு ஓகே. அதுலேயும் வந்து மெடிசன் முடிச்சிட்ட பின்னாடி அப்போ வந்து நான் முடிக்கும்போது 2003 வந்து ரேடியாலஜி தான் நம்பர் 1 பிஜியில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ரேடியாலஜி ப்ளஸ் அது நான் கிளினிக்கல், நம்ம பேஷண்ட்ஸ் அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்காது, வெறும் இமேஜஸ் பார்த்து பண்ணலாம், அல்ட்ராசவுண்ட் ஒன்று மட்டும் நம்ம இது இருக்கும். ஸோ அதனால் அந்த ரேடியாலஜியும் வந்து எம்டி வந்து நீங்க ராமச்சந்திரால பண்ணீங்க இல்லையா? ஓகே. ஸோ ஃபாரின்லாம் போய் படிக்கிறோம் அப்படி அந்த ஐடியாலாம் என்னைக்கு நான் போயிட்டு ஒரு ஃபெலோஷிப் பாஸ்டனில் மேஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிவிட்டு ஒரு ஹார்வர்டில் ஒரு ஃபெலோஷிப்போட மேரேஜ் ஆகிட்டு, ஸோ அது ஒரு ஹனிமூன் ப்ளஸ் ஒரு இது மாதிரி ஒரு 3 months வந்து ஒரு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தோம். திமுக தான் நான் இனிமே என்னோட பாதை அப்படின்னு நீங்க சூஸ் பண்ண இயர் அது இல்ல சமூக நீதி அப்படிங்கிறதுனால மட்டுமே திமுக சூஸ் பண்ணிட்டீங்களா? அது ஒரு ரீசன். ப்ளஸ் நம்ம உள்ளார பவருக்கு வரணும், ஒரு இது இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் போயிட்டு இது பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்காது. தமிழ் இது சார்ந்து இருக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து 2014 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஜாயின் பண்ணுறது கூட வந்து ஒரு டிஸ்கஷனாலாம் போல, ஏன்னா யார்கிட்டையும் நான் கேட்கல. நான் இப்போ சிஎம் உடைய பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன். அப்புறம் ஊரில் ஒரு 2-3 ப்ராமினென்ட் பிளேசஸில் வந்து பெரிய பெரிய பேனர் வச்சுருந்தேன், த ரைசிங் சன் சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து தான் வந்து அப்புறம் பேப்பரில் இது வந்த பின்னாடி தான் வந்து அப்பாவுக்கே தெரியும் இதுன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டால் தேவையில்லாத ஒரு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அது வீட்டுக்கே சொல்லாம தான் வந்து சேர்ந்தது. ஆமாம் ஆமாம். சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து அது தாத்தா இருந்த அவங்களோட அப்பா இருந்த வரைக்கும் அது போதும், இப்போ அரசியல் அது மாதிரி இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் என்றைக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. திஸ் வாஸ் லைக் ஃப்ரம் 2014 when I joined till 2019 till I got a seat. அது வரைக்கும் வந்து நானும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணதில்லை, அவங்களும் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சதில்லை. இதுனா அப்பா சைடில், ஐ மீன் மை ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ் சைடில். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருந்ததில்லை. பட் ஒன்ஸ் ஐ காட் த சீட் 2019 அதுக்கப்புறம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ஒரு 1000 times இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபேமிலி நேம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்பா, அவங்க பிரதர்ஸு, அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஏரியாவை எடுத்து அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து அதுதான் ஒரு பெரிய. நான் திரு அன்புமணி அவர்களை எதிர்த்து போட்டி போடும்போது வந்து அந்த இடத்துல அந்த கிளாஸ் பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து அப்போ அவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஸோ 2014 to 19 வரைக்கும் அவங்க எந்த விதமான இதுவும் காமிக்கல. இது பேரண்ட்ஸ் சைடில். ஒய்ஃப் சைடில் வந்து அவங்க எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அவங்க ஃபேமிலி வந்து ஏடிஎம்கே சைடு. பட் அவங்களுக்கு சுத்தமாக பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவங்களுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவாங்க. அவங்களும் என் டாக்டரும் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே மூவிஸு இந்த இது அவங்க ஸ்கூல் பார்த்துக்கிறாங்க, ஸ்கூல். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இது இருக்குது. ஸோ அரசியல்ன்றது வந்து ஏதாவது ட்விட்டரில் ஒரு வைரல் ஆகுதோ இல்லை இதுவோ அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. யாராவது வந்து சொன்னால் நானும் அதை பற்றி பேச மாட்டேன். இதுன்னு சோஷியல் மீடியாவில் ஆமாம் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்காங்க. அவங்களது வேற உலகம், எங்களது வேற உலகம் அதுன்னு. பட் ஆனால் ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே சார். சார் தாத்தா காங்கிரஸ், இப்போ நீங்கள் திமுகவில் இன்னும் ஆக்டிவாக போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்பா வந்து என்ன மாதிரி டைப்பு சார்? அரசியலில் இல்லவே இல்லை இல்லையா? இல்லை, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பேர் கம்பல் பண்ணாங்க. அப்பாவுக்கு அப்புறம் யாராவது, தாத்தாக்கு அப்புறம் யாராவது பிரதர்ஸில் யாராவது ஒருத்தவங்களாவது வாங்கன்னு சொல்லிட்டு. சித்தப்பா கொஞ்ச நாள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார். ஸோ அப்பாவையும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டு அப்பா வந்து அவருக்கு அது ஒரு இது இல்லை. அவர் லைன்ஸ் கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்புறம் அந்த சைட் கவர்னராக இருந்தார். அந்த நிறைய ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு லைன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த இதில் சோஷியல் இதில் அப்படி இருந்துட்டு இதுனா என்ன யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டேன், நான் வந்து வெளியில் தான் காலேஜ் படித்தேன். ஸோ இப்போ தான் நான் உள்ளார வந்து 2014 அப்புறம் தான் நான் வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் தருமபுரியில் வச்சு இதுன்னு. ஸோ அவங்கள தான் எல்லாருக்கும் தெரியும். அப்பா வந்து ரொம்ப பிரபலம், தாத்தாக்கு அப்புறம் அப்பா. பட் அவருக்கு யாருக்கும் இல்லை. ஸோ தாத்தாவோட பேர் என்ன ஆகும்னா அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். நிறைய விஷயங்கள் செஞ்சதுக்கு இதாக இருந்தார். ஸோ அந்த இது வந்து போயிடும், அவரோட லெகசி நம்ம வந்து திருப்பியும் வந்து இது பண்ணோம். அதனால தான் பார்லிமெண்ட்டில் கூட என் பேர் வந்து தாத்தாவோட பேர் டிஎன்வி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை வந்தேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் யாராவது பேட்டியோ இல்லை ஏதோ சொல்லும்போது நம்ம திருப்பி இது சொல்லும்போது அந்த ஒரு நமக்கு ஒரு சான்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அவரோட நேம் வந்து இது பண்ணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக யாரும் வரலன்னும் போது சரி அது ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணோம். உங்களோட அந்த சின்ன வயசு அரசியல் ஆசை அதெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லிருக்கீங்க? இல்லை, தாத்தா வந்து எப்படின்னா அவர் பார்த்து எல்லாமே ரொம்ப மரியாதையாக தான் இருப்பாங்க. அது டெய்லி நான் ஹாஸ்டலில் இருந்து ஹாலிடேஸ் வரும்போது எல்லா ஈவினிங்ஸும் வந்து தாத்தா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அங்கே ஒரு இருந்துட்டு அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்டு வருவேன். அரசியல் சார்ந்தெல்லாம் பேசினதெல்லாம் இல்லை. அரசியல் சார்ந்து இன்றைக்கி வரைக்குமே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்,
அப்புறம் எல்லாம் என்னை சுற்றி நீ இவ்வளோ பேசுவியா, இவ்வளோ கோவப்படுவியா, இவ்வளோ இது பண்ணின்றதே வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆசையை நான் யார்கிட்டையும் வந்து நான் சொன்னதில்லை. நான் கோவப்படுவேன்றது வந்து யாரும் பார்த்ததும் இல்லை. என் ஃபேமிலிலையும் சரி, இதுலேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி. ஸோ எல்லாருக்குமே வந்து நான் பாலிடிக்ஸ் போகிறேன்றதே வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு டுக் தெம் பை அ ஷாக். எப்படி எப்போ இருந்து இது மாதிரி இதுன்னு சொல்லி. பட் ஐ ஹேட் மை இன்னர் திஸ் திங். என்கிட்ட என்னென்னா வந்து ஐ ஆல்வேஸ் நாட் ரிவீல் எனி திங். நான் வந்து அது செயலில் காமிக்கணும். ஒரு பிளான் இருந்தால் கூட நான் அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு, மைண்டில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஐ வில் when it comes it should come out to the bankன்ற ஒரு இதில் இருப்பேன். ஸோ அதில் மாதிரி இருக்கும்போது வந்து நான் எதுவும் சொல்லி இது பண்ணி இது பண்ணுறதில்ல. ஸோ எவ்ரிபடி வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் பை தட். ஸோ இதனால தான் 2014 கட்சியில் ஜாயின் பண்ணுறீங்க. 19 ஒரு எம்பி சீட்டு, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு எம்பி சீட்டு வந்து போட்டி. ஐ ஒர்க் ஃபார் தஸ் பிகாஸ் எனக்கு என்னென்னா 2014 வந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்துச்சு. அப்புறம் அங்கேயே ஒரு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா வந்து சப்போஸ் நமக்கு சீட் கொடுத்தாங்கன்னா, சீட் கிடைக்கலனா ஏன் இவர் கிடைக்கலன்னு கேட்கணும் தொண்டர்கள் இதுன்னு சொல்லிட்டு. பட் கொடுத்துட்டாங்கன்னா ஆமாம், ஏன் இவர் கொடுத்தாங்கன்னு யாரும் கேட்டுறக்கூடாது. ஸோ ஐ வாஸ் வெரி கீன் ஆன் தட். ஸோ அதனால் வந்து ஒரு 5 years பேஸ் நம்ம வந்து தலைமை என்னைக்கு வேணாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலான்றது என்னுடைய ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு 5 years வந்து ஐ டுக் டு தட். எல்லாருக்கும் என்ன அறிமுகமாகுது. தருமபுரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில், கழக தோழர்கள் மத்தியில் என்னை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தருமபுரிக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஆமாம் ஆமாம், ஆஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் இன்னொரு ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க, தருமபுரிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள்லாம் வேற வேற ஊரை சேர்ந்தவங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அந்த டைமில்? இல்லை, அதெல்லாம் வந்து தேர்தல் யுக்திகள். அதாவது இட்ஸ் ஆல் ஸ்ட்ராட்டஜி. ஈச் எலெக்ஷன் இஸ் ஃபாட் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அன்னைக்கு அன்புமணி அவர்கள் நிற்கும்போது வந்து இது எடுத்து பார்க்கும்போது வந்து என்னென்னா, அவங்க கட்சியில் பேசிக்காக என்னென்னா, இது மாதிரி நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து அது வந்து தர்மபுரி வந்து ஒரு காஸ்ட் ரிலேட்டட், ஒரு கோரிலேட்டட் இருக்கும். ஆமாம், ஏன்னா பேஸ் எது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற எல்லா இடத்தையும் விட்டுட்டு வட தமிழகத்தில் வந்து தர்மபுரியை தான் சூஸ் பண்ணி திரு அன்புமணி அவர்கள் வந்து எம்பிக்கு நிற்கிறாரு. அப்புறம் திருப்பியும் எம்பியாக இருக்கும்போதே வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இங்கேயே நிற்கிறாரு. இப்போ திருப்பியும் மேடம் அன்புமணி, சௌமியா அன்புமணியும் வந்து தருமபுரி சூஸ் பண்ணுறாங்க. இப்பயும் ஒர்க் பண்ணிவிட்டு எம்எல்ஏக்கும் அங்கே தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குது அவங்களுக்குன்றதை நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல பார்க்குறோம். அந்த we are also trying to use those opportunities, trying to educate people, trying to say that ஏன் பாருங்கள், வெளியூரில் இருந்து நம்மளோட ஓட்டை வந்து அவங்க வாங்கணும்னு இது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களே எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே கொண்டு வரலாம்ல. அது மாதிரி ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக அதை வந்து அந்த டைமில் வந்து திரு அன்புமணி இருந்தனால அதை நம்ம யூஸ் பண்ணோம். அது கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷார்ட்ஸ் பீரியட்ல உங்களுக்கு அந்த எம்பி போஸ்ட் கிடைக்குது, ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தீங்களா கண்டிப்பாக 19 எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை? இல்லை, அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ டைம் ஆகும்னு நினைச்சீங்களா? 24 இல்லை, கிடைச்சா பெட்டர் தான். அப்படி கிடைக்கலனாலும் இப்போ இல்லைன்னா அடுத்தது. பட் ஐ ஆல்வேஸ் ஹேட் இன்ட்ரெஸ்ட் இன் நேஷனல் பாலிடிக்ஸ். ஸ்டேட் பாலிடிக்ஸில் இப்போ வரைக்குமே எனக்கு மனசு வரமாட்டேங்குது. அது ஏதோ 5th என்னவோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு தடவை எம்பி ஆகிட்டோம். சரி, அதுக்கப்புறமாவது எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா பிஜேபி ஓரியன்டாக தான் இப்போ இருக்குது நார்தர்ன் ஸ்டேட்ஸ், அடுத்த எலெக்ஷன்லாம் கூட வந்து இது இருக்காது அப்படின்னா கூட, இல்லை இங்கே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம், இங்கே எம்எல்ஏக்கு போகலாம் இதுன்னா கூட அது இப்போ வரைக்கும் மனசு வந்து முழுசா வந்து ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேணா, எனக்கு நான் சென்ட்ரல் மட்டும் நான் ஃபுல்லாகவும் சொல்லிட முடியாது. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நான் செய்வேன் அப்படிங்கிறது. ஆமாம், பட் ஆனால் கிவன் த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் நேஷனல் பாலிடிக்ஸ். நேஷனல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்காங்க, இதுதான் எதனால தான் நான் நேஷனல் பாலிடிக்ஸ் யோசிக்கிறேன்? கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேஷனேட்டாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. எதிர்க்கட்சினா எப்படி எந்த மீன் பண்ணி கம்ஃபர்டபுள்னு சொல்கிறேன்? கம்ஃபர்டபுள்னா பாலிடிக்ஸ் வந்து எப்பயுமே ஐ ஹவ் டன் இட் ஆன் my own terms. I've done it very passionately. நான் வந்து எனக்கு எந்த ப்ரெஷரும் இருந்ததில்லை, எந்த விதமான ஒரு பயமோ இதுவோ இருந்ததில்லை. அந்த ஸ்பேஸ் எனக்கு டிஎம்கேல கிடச்சிச்சுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அது எனக்கு 6 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு உங்களுக்கு இல்ல. சோ அப்படி இருக்கிறப்போ எல்லாரோடையும் நம்ம ஒத்து போகணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிலாம் இல்ல, யாரும் நம்ம கூட ஒத்து வராங்க, நம்ம வேலையை நம்ம செய்யலாம். அப்படி இருந்தாதான் ஒரு ஸ்மூத்தா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நீங்க சொன்னீங்க பெட்டரா இருக்கும், ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு சொன்னீங்களா, அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை, எனக்கு வந்து இப்போது எனக்கு எப்பயுமே வந்து சேலஞ்சிங் ஃபீல்ஸ் பிடிக்கும். இப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம போய் என்ன கொண்டு வரோம், நம்ம என்னென்ன போயிட்டு ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், அது மாதிரி இருக்கும்போது ஒன்றியத்தில் வந்து பாஜக அரசு இருக்கும்போது ஐ திங்க் ஐ காட் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ்
ஒரு 15,000 crores வந்து இந்த 5 yearsல தருமபுரிக்கு நிறைய விஷயம் கொண்டு வேரிய வந்திருக்கீங்க. ஸ்கீம்ஸில் கொண்டு வந்திருக்க இதில் வந்து இதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஸோ எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பாஜக அரசு நம்ம ஆப்போசிட்ல எதிர்த்து இருக்கிறவங்க நம்ம கேள்வி நம்ம கேட்டு போய் நம்ம வாங்குறோம். போயிட்டு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் போராட கூட வேண்டாம். வி டூ ஆர் ஒர்க் ப்ராப்பர்லி, ஒரு சின்சியர்லி, ஒரு நம்ம அது ஒரு பேஷனட்டாக ஒரு இதுவாக நம்ம வந்து ஒர்க்கை வந்து அண்ணா சொன்னது தான், மக்களிடம் செல் மக்கள் அது வந்து தொடர்ந்து நம்ம வந்து அந்த காது கொடுத்து கேட்டு பிரச்சனை என்னன்றதை கேட்டு அதை நம்ம அட்ரஸ் பண்ணால், சின்சியராக ஒரு தடவை அட்ரஸ் பண்ணாவே வந்து ஐ ஃபீல் தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் இது. அதுக்கு ஒரு தீர்வு காணணுன்றதோட நம்ம அது அட்லீஸ்ட் வி ட்ரை டு அட்ரஸ் அப்படின்னும் போது ஒரு இது கிடைக்கும்போது ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹாப்பி இது. ஸோ அது மாதிரி தான் நிறைய பண்ண முடிஞ்சிச்சு. இங்கேயுமே வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து ஐ ஃபெல்ட் ஐ கூட நல்லா ஒரு இதுவாக பட் ஆளுங்கட்சியாக வரும்போது சில இடத்துல வந்து நம்மளால அது அட்ரஸ் பண்ணால் வேற மாதிரியா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அது ஒரு சங்கடமான ஒரு சூழல் இருக்குன்றது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது வந்து நம்ம உணர்றோம் சொல்ல வச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணோம், இல்லைன்னா நம்ம அமைதியாக இருக்கணும். அது மாதிரி இது இருக்கு. இப்போ நீங்க நிறைய திட்டம் அந்த டைம்ல எம்பியா இருந்த டைம்ல கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய திட்டம் நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து அதுக்கான இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலடா அப்படின்னா I think everything has started process ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கிறது. பட் we have set the ball rolling. so எல்லாமே இருக்கு. அது வேற யாரும் ஸ்டேஜ்ல முடியும். பட் அட்லீஸ்ட் we are happy that நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. சொன்ன என்னன்னா இதெல்லாம் நிறைவேற்றும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. சோ நீங்க அந்த வகையில சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றீங்க? ஆமா, I am very satisfied regarding that. என்ன சொல்லிட்டு சோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா நீங்க ஒரு 5 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு உங்களோட எம்பி ஃபண்ட்லாம் கொண்டு வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு 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 பஸ் ஸ்டாப் ஒன்று நீங்க ரெடி பண்ணி ஒரு ஏசி ஃபெசிலிட்டியோட அதெல்லாம் சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் அந்த டைம்ல வைரல் ஆச்சு. இப்படி நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் நீங்க கொண்டு வந்தாலும் அடுத்த முறை 2024ல ஏன் வாய்ப்பு கிடைக்கல சார்? இல்லை, அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு இது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், இதுன்னு இருக்கும். ஸோ நான் தான் சொன்னேன், ஏன் 24ல் எனக்கு கொடுக்கலன்னு கேட்கறதோட ஏன் எனக்கு 19லேயே கொடுத்தாங்க, அதை கேட்டாவே எனக்கான பதில் வந்து இது இருக்கும். நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஒரு பொட்டன்ஷியலான ஒருத்தவங்கள ஏன் இலக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? அப்படி வந்து இதுன்னு இல்லை. பார்ட்டி இஸ் மச் பிகர் தன் எனி இண்டிவிஜுவல் ஆர் திஸ் திங். ஸோ எனக்கு வந்து அது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அப்ரோச் பண்ணோம், கேட்டோம், ஓகே ஃபைன் இதுன்னு. பட் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு தேர்தல் எக்ஸ்பென்ஸோ இல்லை ஒரு இதுவோ கூட வந்து நம்மளால வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். அண்ட் இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எலெக்ஷன்ஸ் வந்து என்னால் ஃபேஸ் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து சொல்லும்போது விஷயங்கள். ஸோ அதுவாக வந்துச்சுன்னா பார்க்கலாம் இதுன்னு இருந்தோம். நான் 2019ல் போய் நான் அப்ரோச் பண்ண அளவு கூட வந்து என்னோட விருப்பத்தை மட்டும் நான் தெரிவிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கிடைச்சிச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொண்டர்கள் அப்படிலாம் ஒன்றும் பெருசா ஒரு பில்டப்லாம் எதுவும் இல்லை. நம்மள வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்தாலும் ஏன் கொடுத்தாங்கன்னு நம்ம தொண்டர்கள் கொடுக்கலனா ஏன்? அது கழகத்தோட இது. ஆமா, அதாவது கழக தொண்டர்கள் அந்த இது இருக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லை. அது இப்போ பார்ட்டி ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா சில பேருக்கான அது வருத்தம் இருக்கும். அது முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கும். there's always something better அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நம்ம ஒன்றும் கிட் பண்ணிட்டு ஒன்றும் வரல. நம்ம ஒன்றும் வேற பார்ட்டி ஒட்டும் போக போகிறதில்ல. we are strong in our ideology, we are strong in our principles போது. ஸோ அது இருக்கும்போது இட்ஸ் ஆல் ஃபார், எனக்கு எப்பயுமே இட்ஸ் ஆல் ஃபார் குட். ஒரு இதுதான் இருக்குன்றது வந்து எனக்கு இதுன்னு ஐ எம் ஆல்வேஸ் செல்ஃப் ஹாப்பி கண்டென்ட். என்னோட லைஃபோட இதுவே வந்து வேற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் டேக் ஆல் தீஸ் திங்ஸ் இன்டு இதெல்லாம். தட்ஸ் வை ஐ சே லைக் பாலிடிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணியிருக்கேன். ஐ டூ இட் ஆன் மை டர்ம்ஸ். ஐ டோன்ட் எதுவுமே எனக்கு வந்து இது இருக்கிறதுனால ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுவேன். அதனால் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு இதுவோ அது மாதிரிலாம் என்றைக்குமே இருந்ததில்லை. ஒரு டிசிஷன் யாராவது பண்ணால் கூட சுற்றி இருக்கவங்க இது பண்ணுவாங்க, பட் நான் ரொம்ப கூலாக தான் ரியாக்ட் பண்ணுவேன். அது இருக்கும்போது தட்ஸ் மை நேச்சர்ன்றனால கூலாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீச் எல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ ஃபயராக இருக்கே சார். இல்லை, அது மாதிரி என்னன்னு தெரில. இப்போ சில பேர் அதிகாரிங்க, இப்போ நான் சில மேடைகள்லாம் பேச போகும்போது இல்லை எங்கேயோ ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து மற்றவங்க பேசும்போது வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் எவ்வளோ நாள் பேசுங்க இதுன்னு, பட் ஆனால் உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இல்லை உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருங்க, அதிகாரிங்களாம் அப்படி மிரட்டிருக்கு. நான் சொன்னேன் அது வேறங்க, இது வேற. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில் சோஷியல் மீடியாவில் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது, இது மாதிரி வந்துட்டு இது இருக்குது. பட் தட் இஸ் நாட் அஸ். இப்போ நம்ம வேலையாக இருக்கும்போது ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் அட் ஒர்க். ஐ ஆல்வேஸ் வாண்ட் திங்ஸ் டு பி கரெக்ட். இப்போ ரேடியாலஜிலையும் சரி ஸ்கேன் சென்டர்லையும் சரி ஐ ஹவ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் எடுத்துட்டிங்கன்னா இருக்கணுன்றது ஆமாம் ஃபர்ஸ்டே செட் பண்ணுறதுல அது வந்து இருக்கும். ஸோ அதை மீறி போகும்போதோ இல்லை அதிகாரிகள் அலுவலர்கள் வந்து அது செய்யாத போதோ இல்லை ஒரு சாலை வந்து ஒழுங்காக போடாத போதோ இல்லை அதுக்கான ஒரு இது வந்து கவனம் வந்து இல்லாத போதோ அதை நம்ம கொண்டு வரும்போது அதுக்கான இது பார்லிமெண்ட்ல
டிபேட்ல நீங்க பேசின அந்த ஃபயர் ஸ்பீச் எல்லாம் தாண்டியும் களத்துல நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டாய்லெட் சரியா கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆட்களை கூப்பிட்டு நீங்க கண்டிச்சது இதுதான், அது லைட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சண்டை போடுறது இருக்கு இல்லையா? நீங்க என்னதான் எம்பியா இருந்தாலும் நீங்க கொடுக்குற அவுட்புட் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா நான் திறந்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி போறதா இருக்கட்டும். ஒரு பூமி பூஜை போட்டப்போ அந்த செங்கல் அந்த இஷ்யூ ஆனது இந்தியா லெவல்ல பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன் வெறும் ஹிந்து மட்டும்தான் இருக்கணுமா, கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரையும் நீங்க கூட்டுவாங்க, இது வந்து திராவிட மாடல் அரசு, அவங்க ஆட்சியில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபைட் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அது உங்களோட ஒரு இண்டிவிஜுவலையும் தாண்டி உங்களோட கட்சியோட ரெப்ரஸன்டேஷனையும் நீங்க அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு இதனால நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? இஷ்யூஸ்னு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. சில டைம் இதில் நிறைய பேசியிருப்பாங்க. பட் இப்போ ஐடியாலஜி இப்போது நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்பாடு என்ன, ஒரு நம்மளுடைய கொள்கைகள், நம்மளோட சித்தாந்தங்கள், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அதை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. பட் அது டைல்யூட் ஆகும்போது வந்து நமக்குன்னு ஒரு கோவம் வருது. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வீடியோ கூட அது ஃபஸ்ட் டைம் வந்ததாக இருக்காது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் கேட்டிருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல போகும்போது வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நமக்கு ஒரு சேச்சுரேஷன் டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை என்றைக்கோ ஒரு இடத்துல வந்து இது நம்ம பிளான் பண்ணி போகிறதில்ல, எல்லாம் கரெக்டாக நம்ம சொல்லிவிடுவோம். அப்படி இருந்தால் நம்மளை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவோம். இல்லை அப்படி தான் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், நான் வரலன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும்போது செங்கல் அந்த பூமி பூஜை விஷயமா இருக்கட்டும், இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு தானே இருக்கு. ஆனால் வேற யாரும் கேள்வி கேட்காதப்போ அந்த நீங்கள் கேள்வி கேட்கறது உள்ள கட்சியில் இருக்கிறவங்களுக்கே அது ஒரு இஷ்யூ இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லா மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நான் எப்பயுமே சொல்லுவேன், அதாவது ரொம்ப சிம்பிள், நமக்கு எது ரைட்டு ராங்குன்னு நம்ம பண்ணுறது வந்து இது இருக்குன்னா, கலைஞர் உயிரோடு இருக்கும்போது இது நம்ம பண்ணுறதுக்கான தைரியம் இருந்திருக்குமான்னு நம்ம யோசிச்சு கேட்டாவே வந்து அதுக்கான விடை கிடைக்கும்ன்றது. ஏன்னா இதை யூ வுடன்ட் ஹவ் அப்ரிஷியேட்டட் திஸ். ஏன்னா அப்போ வந்து ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைச்சரே ஒருத்தர் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல, அப்போது வந்து ஒரு கோயில் பூஜையில் அவர் பங்கேற்றதை பார்த்துட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கலைஞர் அவர்கள் சொன்னார், உன்னை வந்து அந்த துறையோட அமைச்சராக வந்து அதை பார்த்துக்க தான் இது போட்டேன், உன்னை போய் பூஜை பண்ணுறதுக்கான இது பண்ண நிர்வாகத்தை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அது மாதிரியானது. ஸோ அந்த இது இல்லை, இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இல்லை, ஒரு டெய்லி என்ன நான் அதான் சொல்லுவேன், உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நான் அப்ரிஷியேட் பண்ணது இது இல்லை. இவ்வளோ பேர் வந்து அமைச்சர்கள்லாம் போய் இந்த பூமி பூஜை பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ இதுவாக பண்ணுறது, அதுவும் வந்து சில இடத்துல வந்து அட்லீஸ்ட் அந்த ஊர் பூஜாரியை வச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட ஓகே. அந்த ஊர் மக்கள் நான் ஊருக்குள்ளார போகும்போதெல்லாம் அவங்கள எதுவும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அது மாதிரி. பட் ஆனால் ஒருத்தர் ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு வந்து ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை மினிஸ்டர்ஸே வந்து பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம், ஏன்னா நம்மளோட என்ன நான் சொல்ல வரேன்னா, ஓகே இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட இதை சிறப்பாக நீங்கள் மணியாற்றுறது இப்படி ஆட்டுறதோட இன்னும் நல்லா சிறப்பாக மணியாற்றுறது வேறு கட்சி இருக்குது, அவங்களோட கொள்கைக்கு இதெல்லாம் வந்து அதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணாங்க, உங்களோட அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க. மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்மளோட பிரின்சிபல்ஸ், அந்த இதெல்லாம் கோட்பாடு இதெல்லாம். அதுதான் எனக்கு வந்து இருக்கிற ஒரு சங்கடம் வந்து, அப்போ கிவன் அ சாய்ஸ் பீப்புள் சூஸ் தெம். இந்த இது மாதிரியான அதுதான் நம்ம இது கிடையாது. ஏன்னா இது மாதிரியான இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கலாம், பட் கலைஞர் அவர்களோ பெருஞ்சர் அண்ணா அவர்களோ வந்து இது எல்லாமே அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் மீறி தான் அரசியல், இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்ம வந்து துணிஞ்சு இது பண்ணுறது, நம்மளோட ஸ்ட்ரென்த்து கோர் ஸ்ட்ரென்த்தே வந்து சித்தாந்தங்கள் தான். அதை நம்ம டைல்யூட் பண்ணிட்டோம் இல்லை ஏதோ இது பண்ணிட்டோம்னா somebody else is doing it much better than us. அதை ஒரு பாலிடிக்ஸாகவே பண்ணும்போது then people will, you should be able to differentiate. எக்ஸாக்டா இப்போ நீங்க சித்தாந்தம்னு சொன்னதுனால இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திராவிட மாடல் அரசு, அது திமுகவோட கொள்கை வந்து சமூக நீதி வந்து முக்கியமான ஒரு விஷயம். சமூக நீதினா ஏன் தர்மபுரியில அதே கேஸ்ட்டை சேர்ந்து ஆப்போசிட்ல நிக்கிறவங்களோட கேஸ்ட்டை சேர்ந்தவங்களே திரும்ப திரும்ப நிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாராலையும் எழுப்பப்பட்டு வருது இல்லையா? சோ அதே மாதிரி தானே உங்களையும் இப்ப பாத்துருக்கோம். தர்மபுரியும் இல்ல, பொதுவாவே கேக்குறதுனால தர்மபுரி கேக்குறேன். பொதுவாவே பாத்தீங்கன்னா அது ஒரு இது, அதெல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதுக்கு நிறைய வந்து எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க என்ன படிச்சுட்டு வந்து அங்க நின்று இருந்தாலும் பட் எல்லாராலும் என்ன பார்க்கப்படுவாங்க, ஒரு பாமக ஒரு முக்கியமான ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு அதே ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்க நிக்க வச்சிருக்காங்க, இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் தானே? அது வரும். அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றது வேற, நம்ம சோஷியல் மீடியால பேசுறது வேற, ஒரு கொள்கை இது கடைசியில எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாத்துலயும் ஒரு ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கதான் செய்யும். அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு நீங்க ஓவர் நைட் ஆகுது. பட் டிஎம்கே ஹஸ் ஹேட் எக்ஸம்ஷன்ஸ் நான் சொல்றேன். இது மாதிரி வந்து இதுதான் இல்லை, இப்போ நான் சொல்லக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் எப்படி 1 year ஸ்ட்ராங்கா இருக்கக்கூட சொல்லக்கூடிய மேட்டூர்ல பாட்டாளி மக்கள் கட்சிகளாம் அங்க வந்து ஒரு மைனாரிட்டி நிக்க வச்சு திராவிட முன்னேற்றம் 96ல ஜெயிச்சிருக்காங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பட் மெஜாரிட்டேரியனா பார்க்கும்போது நீங்க சொல்ற விஷயங்கள் தான் வந்து இருக்கு. இப்போ நான் தர்மபுரியில் பிறந்தனால ஐ எம் வில்லிங் கிவன் டு கண்டெஸ்ட் எனிவேர் இன் தமிழ்நாடு, ஐ எம் வில்லிங் வெதர் இட் இஸ்
கண்டெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், வின்னிங் லூசிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு அது விருப்பம் இருக்குது. நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு சொன்னாலும் சரி, மதுரையில். ஸோ அங்கே அந்த காஸ்ட் வந்து எனக்கு வந்து இது இல்லை. ஐ எம் வில்லிங் அண்ட் இதுன்னு. பட் நான் பிறந்தது இங்கே இதுன்னு சொல்லிட்டு. பட் given a choice I will contest anywhere and then 2019 பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அன்புமணி ராமதாஸ் அவங்க அறிவிக்கப்பட்டாங்களா, அதுக்கப்புறம் தான் அறிவிக்கப்பட்டாங்களா சார்? அதுக்கு முன்னாடி அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. அப்போ நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் எதிர்த்து தான் போட்டி. எனக்கு அதுதான் வேணும்னு இருந்துச்சு. ஓஹோ, ஓகே. இன்னும் சேலஞ்சா இருக்கும் அது. பிளஸ் எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும்ல. எல்லாத்தையும் கொஞ்சம் நமக்கு அதுல என்ன இருக்கு இருக்கிறத விட அன்புமணி அவங்களை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சொல்லும்போது ஒரு கெத்தா இருக்கு. கண்டிப்பா அதுவும் 70,000க்கு மேல அதிகம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல நீங்க வின் பண்ண. ஏன்னா 2014 அப்பதான் வந்துட்டு அவரு ஏடிஎம்கே தனியா, பிஜேபி கூட்டணியில் அவரு, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் 3 இதுவா இருக்கும்போது வந்து அவர் வந்து 75,000 ஓட்ஸ்ல ஜெயிக்கிறாரு. அப்போ அந்த பெரிய காஸ்ட் இஷ்யூ, அந்த இளவரசன் அந்த இது வந்து ஒரு பெருசாக நடந்துட்டுச்சு. ஸோ 2019 ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே ஆர் இன் அலைன்ஸ். ஸோ அந்த அலைன்ஸை மீறி வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் 70,000 ஓட்டில். ஸோ அவங்க பிரிஞ்சிருக்கும்போது வந்து ஸோ அந்த 2 ஓட்டும் கம்பைன் ஆகுது. ஸோ அதையே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் போது வந்து ஐ லைக் த சேலஞ்ச். ஐ வாண்டட் ஹிம் டு பி தேர். அதனால தான் தலைவரும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் பேசினதில் இம்ப்ரெஸ் ஆகிருந்தார். இது மாதிரி உங்களுக்கு வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான வெளியேற்றம் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் வந்து இது எடுக்கிறதுக்கு வந்து இந்த விட்ரா பண்ணுறதுக்கு, கேண்டிடேச்சர் விட்ரா பண்ணுறதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து கௌரவமாக நீங்கள் வெளியேறிட்டீங்கன்னா நீங்கள் தோல்வியிலேருந்து நீங்கள் இது பண்ணலான்னு தலைவர் அந்த மேடையில் இருக்கிறத வச்சு நான் பேசும்போது அது தலைவர் ரொம்ப ரசித்தார். இந்த இதை ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது? தாத்தா இருந்த பேர் அவருக்கு இருந்தது, ஃபேமிலி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். சில ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்குது சார். இப்போ நீங்கள் பாமக ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஜாதி சங்கம் இருந்தாலும், ஜாதி ஓட்டங்க இருந்தாலுமே ஒரு அன்புமணி மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபிகர் இங்கே நிற்கிறப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு யோசனை இருக்க தானே செய்யல. நம்ம மக்கள்கிட்ட அதை எப்படி எடுத்துட்டு போறோம். ஐ திங்க் ஐ டுக் இட் ரைட்லி அண்ட் வென்ட். அது வந்து நம்ம அந்த டைம் நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஐ திங்க் இட் ஒர்க் அவுட். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்க? இல்லை, அது இன்னைக்கு சொன்னீங்கன்னா திருப்பி அது வந்து இதான் நான் அந்த இதில் சொன்னது எல்லாமே வந்துட்டு இப்போ அவரும் ஒரு மருத்துவர், நானும் ஒரு மருத்துவர், அவரும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், நானும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ அவருக்கு எனக்கு எங்கே வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மண்ணின் மைந்தன். இங்கே இது இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வந்து நான் இங்கே சந்திக்க முடியும். ஏதோ வேணும்னா நீங்கள் என் வீட்டுக்கு வரலாம், ஒரு கோப்பை காஃபி குடிச்சிட்டு அதில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உள்ள பிரச்சனைகள். இதே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போகணும், அங்கே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, அந்த கேட்டை மீறி உங்களை உள்ளார விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. இது மாதிரியான விஷயங்கள். ஏன் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களே வந்து தருமபுரியிலே யாருக்காவது வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட இல்லை, தொடர்ந்து நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் இந்த கட்சியிலேருந்து வந்து இந்த ஊர்லேருந்து வந்து இங்கே போட்டிக்கிட்டவர், ஏன் தருமபுரி மக்கள் இழிச்சுவாயிருங்களா, அவங்களுக்கான இது இல்லையான்ற மாதிரி அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை வந்து நோக்கி கொண்டு போனோம். அண்ட் ஆல்சோ வி ட்ரை டு சேனலைஸ் தி அதர் ஓட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஓட்ஸ் எல்லாமே வந்து சேனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணோம். கேஸ்ட்டை மட்டுமே நான் எடுக்கலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், பட் தட் பிளேட் அ மேஜர் ரோல் தான். ஏன்னா அவங்களுக்கு கடைசியில் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். நிறைய பேர்கிட்ட பேசும்போது கூட சொன்னால் ஐ தாட் ஐ வில் வின் பை அரௌண்ட் 1,75,000. நிறைய டைம்ல சொல்லி நானும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 30,000 கம்மியாயிடுச்சு. ஆமாம், நான் அதில் வந்து இது ஐ வுட் லைக் டு கன்க்ராச்சுலேட் தம் பிகாஸ் ஐ தாட் மை வின் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்தோம். பட் அவர் வந்து அவரோட ஓட்ஸை வந்து கன்சால்டேட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ நீங்கள் தருமபுரியிலேயே சுற்றி இருக்கிறதுனால ஓகே, சார் வந்து வெளியூர்களுக்கும் போய் மற்ற இடங்களும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு ஹோப் அவங்க லூஸாக விட்டுட்டாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. ஐ திங்க் இது அவர் அழுந்துலாம் சில வீடியோஸ் போட்டார், அதெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் பூத்தில் யார் இருப்பா தெரியுமா, நான் அதில் உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? அந்த பூத் கேப்சரிங் பற்றிலாம் கூட அந்த டைம் நிறைய அதெல்லாம் நம்ம நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்தெந்த பூத்லாம் இதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் சென்சிடைஸ் பண்ணி அப்புறம் கேமராஸ் வச்சு அப்புறம் திருப்பி ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சில பூத்தில் வந்து இந்த ஓட்டிங் நடந்த பின்னாடி முதல் தடவையாக நம்ம வந்து ரீஎலெக்ஷன் அது மாதிரிலாம் நிறைய ஃபைட் பண்ணிடுறோம். ரீஎலெக்ஷன் நீங்க கேட்டது இல்லையா சார்? நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தினால குறிப்பிட்ட எந்தெந்த இடத்துல ரீஎலெக்ஷன் கேட்டதீங்க? அவங்க அந்த ஊர் வந்து ஃபுல்லா பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது பேஸ். அது யூஸ்வலா திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்களையே உள்ளார விட மாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு கூட விட மாட்டாங்க. பட் நான் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து வீடாக போயிட்டு நான் வந்து இது பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து அருந்ததீர்வும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இவங்க
இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து மேஜராக வந்து எல்லா இதுவும் வந்து அவங்களே போட்டுடுவாங்க ஓட்ஸ். அவங்களுக்கான நிறைய பேர் அந்த கிராமத்தில் வந்து ஓட்டிங் மிஷினை பார்த்தது கூட இல்லை. ம். ஸோ ஹிந்துவில் கூட வித்யா ரிப்போர்ட் பண்ணியிருந்தா அப்படி அது சம்மந்தமாக வந்து சில ஆதாரங்களோட கேமரா எப்படி என்ன பொசிஷனில் இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு ஸோ இதை வச்சு ஃபைட் பண்ணிட்டு வந்து இது பண்ணேன். பட் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா வந்து அப்போது திரு அன்புமணி அவர்கள் திருப்பி என் பிரச்சாரத்துக்கு அந்த ரீஎலெக்ஷனுக்கு வந்து என்ன சொன்னார்னா, நம்ம பாருங்கள் நேஷனல் லெவலில் வந்து நம்ம ஊரை வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படி நம்ம ஊரை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த அந்த ஊர் எனக்கு இது. பட் இந்த இதுக்கப்புறம் வந்து என்னோட ஓட்டு வந்து அந்த ஊரில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து நம்ம ஊரையே கேவலப்படுத்திட்டான், நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாம் பற்றி இதுவாக வந்து தேசிய லெவலில் வந்து இது பண்ணி வேற மாதிரி இது மாதிரி கொண்டு போயிட்டாங்க எல்லாம் இதுன்னு சொல்லி எல்லாம் ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படி பண்ணாங்க இதுன்னு சொல்லி கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி அப்படி அவர் அந்த ஊருக்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இது மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ 70,000 ஓட்டு டிஃபரன்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் வின்னர். தலைவர் என்ன சொன்னாங்க? ஐ திங்க் தே வர் வெரி ஹாப்பி அந்த இதுதான் சொல்லிட்டு. பட் ஐ திங்க் என்னோட பேர் வந்து ஃபர்ஸ்ட்லி அவங்க ஐ திங்க் அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் ஆரம்பத்திலேயே இது ஃபெல்ட் இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். மற்ற சேலம்லாம் வந்து அப்போ இதில் வச்சுருந்தாங்க. பட் தருமபுரி ஐ திங்க் இட் வாஸ் ஒரு இது ப்ளஸ் என்னோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் ஐ திங்க் இட் ஹெல்ப். ஸோ அது ஒரு இதில் அவங்க டவுட் இதிலே வச்சிடல. உதய அவர்களை பார்க்க போகும்போது தலைவரை பார்த்துட்டு உதய அவர்களை பார்க்க போகும்போது வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவர் சொன்னார், நான் நைட்டு அப்போ ஷூட் முடிச்சுட்டு வந்தேன், வந்து காலையில் இது போட்டு பார்த்தேன், தருமபுரி ட்ரெயிலிங்னு போச்சு, ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டுட்டு நான் தூங்க போயிட்டேன். எனக்கு வந்து அப்புறமா எந்திரிச்சு அப்புறம் பார்க்கும்போது தான் இருந்துட்டு அப்போது டிஎம்கே வந்து சில சீட்ஸ் வந்து இது மிஸ் பண்ணி அப்போ அந்த பை எலெக்ஷன்ஸில் ஆட்சிக்கு வரது வந்து அப்போ சொன்னார், எனக்கு அது கூட பெருசாக தெரியல, உன்னோட வெற்றி வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்லிமெண்ட் உள்ள போயிட்டீங்க, நிறைய சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க, எப்படி இருந்துச்சு அந்த பார்லிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? பார்லிமெண்ட் ஐ லைக் இட். ஐ லைக் ஒர்க்கிங் ஓவர். லைக் நான் பார்லிமெண்ட் வந்து சபாநாயகரை வீட்டுக்கு அமுச்சு பூட்டிட்டு வர வரைக்கும் நான் இருப்பேன். சம்டைம்ஸ் வில் டேக் till 2 o'clock, சம்டைம்ஸ் 12 o'clock. இந்த சென்ஸ் லைக் ஐ ஆல்வேஸ் சிட் இன் த பார்லிமெண்ட். எப்பயுமே அங்கே இது. ஸோ என்ன ஆகும்னா அது மாதிரி அதிகமாக உட்காரனாரு எப்பயாவது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதாவது அந்த ரெகுலர் ருட்டீன் இது. இப்போ நான் ருட்டீன் இதுலனா இவ்வளோ இது பேசியிருக்க முடியாது. ஏன்னா 24 மெம்பர்ஸ் டிஎம்கேலன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டினா ஒரு பில்லுக்கு வந்து ஒரு மெம்பருக்கு தான் கிடைக்கும். ஸோ அது மாதிரி இதில் வந்து பட் ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் ஆல் த பில்ஸ். வந்து என்ன எப்படின்னா எல்லாம் முடிஞ்சிட்ட பின்னாடி எல்லா பார்ட்டிஸும் முடிச்சிட்ட பின்னாடி மினிஸ்டர் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீக்கர்கிட்ட கேட்டு ஏதோ ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் அது மாதிரி ஏதாவது ஒரு கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கும், கிடைக்காமையும் இருக்கும். பட் வில் பி ப்ரிப்பேர்ட். ஸோ எல்லா பில்லுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் வந்து இருக்கும்போது. ஸோ கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலாம் இது வேறு எப்பயோ இது யூஸ் பண்ணிக்குவோம். அது மாதிரி இதில் வந்து எப்பெல்லாம் இது இருக்குமோ அப்போல்லாம் வச்சு அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் நோ தட் ஐ வில் பி தேர். யாருக்கும் ஏதோ வேலை எதுனா கூட என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை இது பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க, இல்லை இதுன்னு பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லை இது மாதிரி வந்துச்சு நான் சொல்லணும். ஸோ எனக்கு அது என்ஜாய் பண்ணி பண்ணனால வந்து ஐ லைக் இட். 100% அட்டெண்டன்ஸ். ஆமாம், 100% அட்டெண்டன்ஸ். கடைசியில் 99% ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கடைசியாக எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அது என்ன நானும் இல்லை சஸ்பென்ஷனில். பட் அப்புறம் நம்ம மட்டும் இல்லைன்னா அப்புறம் திமுகவில் அப்புறம் இது ஒரு இதாகும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வில்லிங்காக போயிட்டு என்னையும் பண்ணி விட்ட ஒரு பிரச்சனை முடிஞ்சிருன்னு சொல்லி அதனால ஒரு நீங்கள் அந்த பார்லிமெண்ட் செஷனில் நீங்கள் ரொம்ப ஒரு வியந்து பார்த்து ரொம்ப பழகுனது அப்படின்னா யாரவா இருக்குது? நிறைய இதில் வந்து இந்த டிபேட்ஸோட ஸ்ட்ரென்த்து டேனிஷ் அலி இதில் இருந்தார். அப்போ பிஎஸ்பியில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த அவங்க பார்ட்டியே வந்து அதை சப்போர்ட் பண்ணாதனால அப்புறம் காங்கிரஸ் வந்துட்டார். ஸோ ஹிஸ் ஆர்குமெண்ட்ஸ் வில் பி நைஸ். திரு ராசா அவர்கள் ஒரு ஹில் ப்ரிப்பேர் ஹிம்செல்ஃப் வெல் அண்ட் கம். அவருடைய இதெல்லாம் வந்து ஐ திங்க் ரிஹர்சஸ் அட் ஹோம். அப்போ எல்லாம் உட்கார வச்சு சேர் ஐ திங்க் ஹி டஸ் தட் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து இது பண்ணி அந்த ஒரேஷன் இருக்கிறது அவங்க எடுக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் நிறைய. அது மாதிரி ஹோம்ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும்? எந்த ஒன்றும் இருக்காது பேசிக்காக. கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதோட சரி, கண்டென்ட் கூட அங்கே போய் மற்றவங்க பேசுறத வச்சு நம்ம ஆக்சுவலாக நம்ம போயிட்டு அங்கே போய் உட்காந்தாவே நமக்கு ஐடியா. ஒவ்வொருத்தவங்க பேசுறதை கேட்டாவே அவங்களுக்கு நம்ம என்ன எதிர் சொல்லணும், இல்லை நம்ம என்ன வந்து இது பண்ணோம், அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் டீம் இருந்துச்சு, ஏதாவது கேட்டோன்னா தே வில் ப்ரிப்பேர் அண்ட் சென்ட் அது மாதிரி இது இருக்கும். ஸோ அதில் என்னோட வே ஆஃப் இதில் என்ன பண்ணலாம் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்துல போய் உக்காந்தாவே வந்து நமக்கு 2 சைடு பேசுகிறாங்க, காங்கிரஸ் பேசுகிறாங்க, பிஜேபி பேசுகிறாங்க. ஸோ அவங்க பேசுறதுல சிலது அப்பத்தமாக தெரியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பில்லுக்குமே வந்துட்டு நான் பெருசாக வந்து போயிட்டு இது பண்ணதெல்லாம் இல்லை. ஹிந்தி தெரியுமா சார்? ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஸோ பேசுறதெல்லாம் டிரான்ஸ்லேட்டரில் தான் கேட்க. அது கூட ஹிந்தியில் பேசினா டிரான்ஸ்லேட்டர் கேட்க மாட்டேன்.
ஏதாவது இங்கிலீஷில் இல்லை இது மாதிரி இதுன்னு தான் மோஸ்ட்லி இதுன்னு கிடைக்கும், பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நம்ம இது பேசுறது. ஓகே, நீங்கள் அதே மாதிரி பார்லிமெண்ட் செஷனில் இன்னைக்கு உங்கள் பேரை எடுத்து நான் கூகுள் பண்ணி நான் பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு வருது வந்து அந்த கோமுத்ரா ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு கண்டனம் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ட்ராபேக் நீங்கள் இல்லை, நினைக்கிறீங்களா? பெரிய அளவில் ப்ளஸ்ஸு. எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி அப்படிங்கிற அந்த மாதிரி தான் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்களா கோமுத்ரா விஷயத்தை? ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு 6 months வந்து வானதி ஸ்ரீனிவாசன் மட்டும் தான் இங்கே கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது மாதிரிலாம் பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அன்னைக்கு பேசும்போது வந்து பார்லிமெண்ட்டில் நான் மதியமாக பேசினேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் வரைக்கும் நான் பார்லிமெண்ட் முடிகிற வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் உள்ளே இருந்தார். அப்போல்லாம் ஒன்றும் இஷ்யூவே ஆகலை. 8:30க்கு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் பார்த்தா மீடியா ஃப்ரென்சி ஒரு இதுவாக பயங்கர இதுவாக இதெல்லாம். ஸோ உள்ளார இருக்க வரைக்கும் எதுவுமே தெரியல இதுன்னு சொல்லிட்டு. ஸோ மீடியா எப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது, இல்லை ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து போகிறாங்க, அது மாதிரி ஒரு இது வந்து அப்படி கொண்டு போனது தான். பட் இட் காட் மீ லைக் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு இதை கொண்டு போய் சேர்த்துச்சு. எனக்கு அதில் என்ன வெற்றின்னு நான் பார்க்குறேன்னா, கோமுத்ரா அவங்க அவ்வளோ புனிதமாக சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து அப்படி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டை அடுத்த நாள் குறிப்பிலேருந்து எடுக்க வச்சதே வந்து நம்ம ஒரு பெரிய சக்ஸஸாக வந்து நமக்கு வந்து இது இருக்குது. இப்போது அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட், பட் ஆனால் அதை ரிமூவ் பண்ணும் இது பண்ணது ஓகே கண்டெக்ஸ்ட்டில் வேணால் அது ஒன்று இதுவாக அவங்களுக்கு வேறு மாதிரி போய் ரீச் ஆகிருக்கலாம் இதுன்னு சொல்லிட்டு. பட் தென் தே ஹேட் டு ரிமூவ் பண்ணும்போது நான் அந்த இது ஆங்கிளில் பார்த்துட்டு ஐ ஸ்டில் ஃபீல் ஒரு இதுவாக இருந்தால் நான் ஒரு given the individual this thing I wouldn't have withdrawn my statement, but since I belong to a party and party wanted to be இதுன்னும் போது இது ஒரு பெரிய லெவலில் இஷ்யூ ஆகலைன்னா கூட தலைமையிலேருந்து ஏதாவது ஒரு இது வந்துச்சா சார்? இல்லை, ஆமாம், தி ஆஸ்க் மீ டு வித்ட்ரா தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் திங் அது மாதிரி ஒரு இதை ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே அவர் சொன்னது இல்லை. எங்களுக்கு எந்த ஆமாம், இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம். என்னன்னா அந்த காங்கிரஸ்லாம் ரொம்ப ஜிட்ரி ஆயிடுறாங்க எலெக்ஷன் வந்து. அப்போ தான் திரு உதய் அவர்கள் அந்த சனாதனத்தை பற்றி பேசினா கொஞ்சம் இது இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இவ்வளோ ஐ மீன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாளில். தட் ஹஸ் காட் நத்திங் டு, அதாவது வாட் வி சி இன் சோஷியல் மீடியாவோ இல்லை வாட் வி சி இன் நியூஸோ இட் டசன்ட் ட்ரான்ஸ்லேட் இன் டு கிரவுண்ட் லெவல் பாலிட்டிக்ஸோ ஒரு ஓட் பேங்காவோ இதுவோ மாறத்துக்கான ஒரு இது வந்து இல்லை. அதுன்னு ஏன்னா திரு உதய் அவர்கள் இங்கே பேசினது வந்து உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனில் போயிட்டு அது ஒன்றும் இம்பேக்ட் ஆக போகிறதில்ல ஒரு இது பண்ணும். பட் காங்கிரஸ்லேயும் சில பேர் இருக்காங்க லைக் திரு ஜெயராம் ரமேஷ் மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் வந்து ஏன் இது மாதிரியான விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியாக வருது, எங்களுக்கு வந்து ஓட் பேங்க் வந்து இதாகும், அது மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்ணும்போது ஸோ ப்ரெஷர் ஃப்ரம் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்ஸ் டு இது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது சரி லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்டின்னு வந்து நம்ம திருப்பி விட்ரா பண்ண வேண்டியதுன்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போது ஒரு நார்மல் பர்சன் ஒரு டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கட்சியில் சேர்றீங்க, கொஞ்சம் வருஷம் நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, ஒரு எம்பி போஸ்டிங் நீங்கள் ஒரு எம்பி தேர்தலில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கிது, வின் பண்ணுறீங்க, 5 வருஷம் முடிச்சுட்டு ரிட்டன் வர்றீங்க, திரும்பவும் எம்பி அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அதே லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா சார்? உங்களோட அடுத்த கட்ட இது என்ன, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு திரும்பவும் சிலர் வந்து அப்படியே திரும்பவும் எம்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை, பார்ட்டியில். நோபடி கேன் பி a prime minister life long, nobody can be it's all ups and downs. இல்லை இல்லைன்னா ஒரு சேலஞ்சே இல்லாமல் இருக்கும்ல. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இது. அதில் தானே ஜாலி. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸ் இல்லை, நம்மளா சேலஞ்சாக எடுத்துக்கிறது தானே. ஓகே, இப்போ நமக்கு வந்து எதுவுமே there's no downfall at all. Like I told, I've always had the best in my life அந்த மாதிரி I've always had the best in my இல்லை life. இதை நான் டவுன்ஃபால்னு இல்லை சொல்கிறேன். டவுன்ஃபால் இல்லை, ஒரு இதாக வந்து இதுன்னு இல்லை, there'll be something இல்லை. நாளைக்கே வந்து உலகம் முடிய போகிறது இதுன்னு இல்லை. ஸோ அந்த சேலஞ்சஸ், அந்த சர்ப்ரைசஸ், அந்த இதெல்லாம் தான் வந்து கீப்ஸ் அஸ் வந்து இது. ஒரு பிஸி லைஃபாக இருந்திருக்கலாம் அந்த 5 வருஷங்கிறது. அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட ரொட்டீன் கிளினிக் இருந்திருக்கும்ல, அதெல்லாமே பார்த்துக்கிட்டு சமூக சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களோட பார்லிமெண்ட் ஒர்க்கு, தொகுதி ஒர்க்கு, இதெல்லாமே சேர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ இப்போ இதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷ காலம் இன்னொன்று இருக்கு இல்லையா? இல்லை, ஐ திங்க் ஒன்றும் இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து ப்ரொஃபஷன் கொஞ்சம் வந்து டல் ஆச்சு. ஸோ அதில் வந்து இதுன்னு நவ் ஐம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ரொஃபஷன். ஏன்னா நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்ஸோ இல்லை இதுவோ வந்து தட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஹெல்ப் மீ பிரெட் அண்ட் பட்டர் நம்ம படித்த படிப்பு. ஸோ குட் தட் ஐ ஸ்டடிட் மெடிசன் பிகாஸ் நம்மளாக இது இருக்கும்போது வந்து திருப்பி நம்ம ப்ரொஃபஷனில் போய் அதை வந்து திருப்பி சம்பாதிக்கணும் போது அது ஒரு சந்தோஷம் இது இருக்குது. அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். பாலிடிக்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தானே லைஃப். இட்ஸ் கோயிங் ஆன் வெல், நல்லா இருக்குது. இன்னும் நான்
ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது. அப்போ நீங்க எம்பிஓவா இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு காலையில வரைக்கும் சரி, யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ட்விட்டர்ல ஹெல்ப் கேட்டு உங்களை டேக் பண்ணா, அது படிப்பு விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து ஹெல்த் ரிலேட்டட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்க எனக்கு ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், உங்களால முடிஞ்ச ஒரு 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 ஹெல்ப் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு காலையில நீங்க பேச வரதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு 10, 11 மணிக்கு கூட ஒரு ட்வீட் அது ரிலேட்டடா நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. இது எப்படி சார் இருக்கு? அது இது ஒரு சோஷியல் ஒர்க் மாதிரி எடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து இது என்னோட பார்ட் ஆஃப் ரொட்டீன் இல்லை, ஒர்க் இது மாதிரி? வந்து ஐ திங்க் எனிபடி கேன் டூ திஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் இல்ல நான் சார், ஸ்ட்ரெயின் மனசுல பண்ணுறதுக்கோ, ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இல்லை நான் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கோ, இல்லை நான் எஃபர்ட் போடுறதுக்கோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஐ ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்குறேன். அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா என் டீம் கிட்ட கொடுத்துருவேன். லாஸ்ட் டைம் டு கோஆர்டினேட் இதுன்னு என்ன அவங்களுக்கு தேவைன்றதை சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம எப்படி வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி இட்ஸ் இட்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அது. வி ஹேவ் டு தே இல்ல சார், டோன்ட் நோ. நிறைய பேர் இதனால ஒரு பலன் அடைகிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால தான் நான் கேட்கறேன் அது. இல்லை அதான் அது நம்ம அது ஒரு ஒரு ஸ்ட்ரெயின், ஒரு எஃபர்ட், ஒரு இது எதுவுமே இல்லையே அதில். அது ரொம்ப அவங்களுக்கு ப்ராப்பர் சேனல்ஸ் தெரியல. வி இல்ல ஆர் சார், ஒன்லி அதாவது ஃபெசிலிட்டேட்டிங். நீங்க இந்த சைட்ல இருக்கிறதுனால அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்க. ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது ஒண்ணு இல்லை இருக்கு இல்லையா? அதான் தே டோன்ட், நம்ம ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுறோம். நம்ம சில பேருக்கு அதாவது எப்படி ஒரு இதாக வச்சுருப்போன்னா, ஒரு 1 lakh கேட்டாங்கன்னா நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்குள்ள இருந்துன்னு 1 lakh மேலே தேவைப்படுறவங்களுக்கு வந்துட்டு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக வந்து டார்கெட்டட் க்ரௌட் ஃபண்டிங்னு நம்ம பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இது பண்ணோம். மெயினாக நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து மெடிக்கல் சார்ந்துன்னா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி என்ன இதில் பண்ணால் அது கிடைக்கும்ன்றது. பிகாஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பட் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுன்னு. ஸோ அது பண்ணுறோம். இல்லை எஜுகேஷன் பார்த்தா கேர்ள் சைல்டுக்கு சிங்கிள் மதர் ஆர் வித்தவுட் பேரண்ட்ஸ் இது மாதிரி இருக்காது. சில மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே எதுவும் இல்லாமல், இல்லை வேறு ஏதாவது எக்ஸப்ஷனல் கேசஸ்க்கு அது மாதிரி, இல்லை எஜுகேஷனில் சில பேர் அப்ராடில் படிக்கிறதுக்கு ஒரு இது அவங்க அப்பா தவறி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக வர இதெல்லாம் நம்ம எதுவுமே எல்லாத்தையும் வந்து சில பேர் எனக்கு லேப்டாப் வாங்கணும் அது மாதிரி நம்ம இதை பார்க்குறது அது மாதிரி வரும். பட் வி டேக் ஒன்லி ஜென்யூன் கேசஸ். அது வந்து ஒரு இது ஃபீட்பேக் நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் அதில் ஒன்றும் நான் ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட்டோ இல்லை எதுவோ போடுற மாதிரி இதில் இது யாராக இருந்தாலும் பண்ணலாம் தான். எனக்கு அது ஈஸியாக இருக்குது. இட் இஸ் லைக் நம்ம அது இஃப் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இல்ல சம்படிஸ் சார், லைஃப் மடைமாற்றி விடுறதுக்கு மனசு வேணும் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை இருக்கு, ஒன்றும் அவ்வளவுதான். மனசு வைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒன்றுமே இல்லையே. சோஷியல் மீடியா வந்து சச் அ பிக் பூன். நம்மளை பப்ளிசைஸ் பண்ணிக்கிறதுக்காகட்டும், நம்மளை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம விஷயங்கள் கொண்டு வரதுக்கு, இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அது இருக்குது. எல்லாருமே அதை யூஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஐ திங்க் வி கேன் டூ மச் மோர் ஆஸ் அ பார்ட்டி ஆர்கனைசேஷன். இதெல்லாம் கூட பிளட்டு இதெல்லாம் வந்து இதுன்னா ஐ திங்க் வி கேன் ரீச் அவுட். ஏன்னா திமுக பொறுத்த இல்லை எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் சின்ஸ் தே காட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இட் பி ஈஸி டு ரீச் அவுட் டு இது மாதிரியான விஷயங்கள். ஏதோ சோஷியல் மீடியாஸ் ஸ்மால் இது தான் ஆனாலும் பட் அட்லீஸ்ட் இட் கிவ்ஸ் ஒரு பர்செப்ஷன், ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. அது மாதிரியான இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி இது பண்ணாங்கன்னா ஐ திங்க் இது யார் வேணாலும் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் நாட் யூஸிங் இட். இல்லை இதுவோ எனக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஐ எம் யூஸிங் இட் டு மை டூல்ஸ், அட்லீஸ்ட் டு ட்ரைங் டு யூஸ் இட் டு இட்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியல். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின், வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்னா இப்போ முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிப்பேன். இல்லை லைஃப்பில் தான் சொல்கிறேனே, நத்திங் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். சி டிசப்பாயின்மெண்ட்ஸ் வில் கம் ஒன்லி இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இந்த நடக்கலனா தான். ஐ டோன்ட் ஹேவ் தட் அட் ஆல். என்ன வருதோ வந்து ஐ ட்ரை டு கேபிட்டலைஸ் ஆன் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட் அதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம். அஃப்கோர்ஸ் டிஎம்கே அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இதுன்னு நல்லா போயிட்டுருக்கு. போகிறது போட்டோம் எப்படின்றது ஐ டோன்ட் நோ லைக் இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2019 நம்ம கொடுப்பாங்கன்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பார்ட்டிக்கு வந்து கொடுத்து இது பண்ணாங்கன்றது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் தி மேக்ஸிமம் நான் வச்சுருக்கேன். ஸோ ஐ காட் தி மேக்ஸிமம் ஃப்ரம் தி பார்ட்டி இதுன்னு சொல்லிட்டு எனிதிங் எல்ஸ் அதர் தன் தட் இஸ் கோயிங் டு பி அ போனஸ் ஃபார் மீ. அவ்வளோதான். ஸோ அது வந்து பார்த்துக்கலாம் என்ன வரும்போது. பட் ஐ வில் அவுட் பிளே வாட் எவர். எனக்கு வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு எதுக்குள்ளே விளையாடணும்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ஐ வில் அதுக்கு மேலே சிக்ஸர் அடிக்கிறதோ இல்லை எது அடிக்கிறதோ வந்து ஐ கேன் டூ தட். எது இருந்தாலுமே வந்து என்னை பிரபலப்படுத்திக்குவேன். என்னை அது மூலமாக வந்து என்ன வந்து என்னென்ன பண்ண முடியுமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பஸ் ஷெல்டர்ஸ்லாம் அது வந்து ஒரு யூனிவர்சல் மாடலாக நம்ம வந்து கொண்டு வந்தோன்னா சம்படி வில் மேனேஜ் தட். இட் கேன் பி. இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம வந்து பண்ணி கொடுக்கறது பெருசு இல்லை. ஆனால் த ப்ராப்ளம் வித் எனி கவர்மெண்ட் ஸ்கீம் இஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப்டர் தட் நம்ம இதுன்னு. ஸோ பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடல் இது மாதிரி மாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு டீக்கு அங்கே கொடுத்தோன்னா அதில் வர இன்கம் வச்சு வி கேன் மெயின்டைன் தட். அப்புறம்
தட் வில் பி இதில் எதோன்னா நம்ம வந்து அவங்கள கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் நிறைய இதெல்லாம் இருக்குது. அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஐ திங்க் வில் ட்ரை டு மேக் தமிழ்நாடு into ஒரு உலகமே அசந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். நிச்சயமா சார். வாழ்த்துக்கள் அது எல்லாத்துக்கும். ஓகே, உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.